விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில், என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, மனுஷன் போய் சொல்லுவான், மறந்துடுவான். ஆனால் கர்த்தர் நீங்க மறக்க மாட்டீங்க.
வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவன். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே தேடி வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரின் கொடுத்த உம்முடைய வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாய் எங்கள் மத்தியிலே ஆவியானவர் நீர் அசைவாடுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களை நிரப்புகிறது. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடுகிறது அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய வல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய இருதயங்கள் சீர்படட்டும் ஐயா. எங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், உமக்கேற்றவர்களாக எங்களை மாற்றும். ஒப்பு கொடுக்கிறோம். மாம்ச சிந்தையெல்லாம் எடுத்து போடுங்க, எங்களுக்கு ஆவின் சிந்தையை தாங்க. எல்லா சோர்வின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், அசதியின் ஆவிகள் எல்லாம் எங்களுடைய சரீரத்தை விட்டு, ஆவியை விட்டு, ஆத்மாவை விட்டு கடந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் கர்த்தர் மீண்டும் எங்களை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போதுமானவராக இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் அருமையான ஐயா சொன்னது போல் கடந்த நாட்கள் முழுவதுமாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியத்துக்கு அவங்க என்ன நீங்கள் கட்டாயமாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லி முதல் வாரத்தில் ஒரு சபையிலும், 3வது வாரத்தில் ஒரு சபையும், இந்த 2வது வாரத்தில் ஒரு சபை. ஆனால் நான் இந்த மாதம் 5 வாரங்கள் இருக்கிறதுனால நான் கடைசி வாரத்தில் வரேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கேன். அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே கர்த்தர் ஊழியங்களில் ஒரு பெருக்கத்தை தருகிறார். அதெல்லாம் காரணம் உங்களுடைய ஜெபம். உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் எந்த இடத்தெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படலையோ அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பது என் வாஞ்சை. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர்கிட்ட போய்ட்டு ஐயா சொன்னது போல் ஒரு கிராமத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பெரிய மீட்டிங் வைக்கணும் ஐயா, மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும், மக்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அதை என்னால் செய்ய முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால், அதற்கேற்ற பண வசதி இல்லை. ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரை போயிட்டு எங்கள் சர்ச்சில் வந்து மெசேஜ் கொடுக்குன்னு சொன்னால் அவங்க எங்ககிட்ட கேட்குற காணிக்கையை எங்களால் கொடுக்க முடியல. அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி அந்த பாஸ் சொன்னும்போது உண்மையாகவே எனக்கு இப்படியெல்லாம் அவங்க வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. போய் ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை, இலவசமாய் பெற்ற சந்தோஷத்தை, இலவசமாய் பெற்ற சமாதானத்தை பிறருக்கு போய் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. ஆள் இருந்தாலும் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா இலவசமாய் சொல்லுவதற்கு இல்லை, பொருளாதாரத்தை சார்ந்திருக்கிறபடினால ஊழியங்கள், நிறைய ஊழியங்கள் தடைபடுகிறது. ஆகையினால பொருளாதாரத்தை சார்ந்திராமல் கர்த்தரையே சார்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறபடினால ஒரு சில கிராமங்களில் கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். தொடர்ந்து நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். அந்த இடங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தையே நான் மையமாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறதான வார்த்தையானது லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இவ்விதமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எழுந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அநேக காரியங்களை இழந்து எங்கெங்கேயோ தேடி கொண்டு இருக்கிறாங்க, எங்கெங்கேயோ போய் கொண்டு இருக்கிறாங்க, எதையோ நாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இழந்து போனதை தேட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நான் தேடுவது மாத்திரமில்லை, நான் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்து. இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த தெய்வமும்
மனுஷனை தேடி வந்ததா இல்லை. ஆனால் மனுஷன்தான் தெய்வத்தை தேடி எங்கெங்கே போகிறான். அல்லேலூயா. மலைகளில், காடுகளில், தீவுகளில், அவனால் போக முடியாத இடங்களுக்கெல்லாம் தெய்வத்தை தேடி போய் கொண்டிருக்கிறான். ஆனால் தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. மனிதர்களை தேடி மனிதர்களை வாழ வைக்கும்படியாய், மனிதருக்கு வேண்டிய சமாதானத்தின் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிற தெய்வம். ஆமேன், ஆமேன். நம்முடைய குடும்பத்தை தேடி வருகிற தெய்வம், நம்முடைய பிள்ளைகளை தேடி வருகிற தெய்வம், நம்முடைய சூழ்நிலைகளை தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. நாம் தேடி போகிறோமோ இல்லையோ, அப்பா நம்ம தேடி வராரு. தெய்வம் நம்மதை தேடி வருகிறது, நம்மை தேடி வந்து நம்மை வாழ வழிக்கிற தெய்வம். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேகரை தேடி போயிருக்கிறாரு, அவங்க அழைக்காமலே போயிருக்கிறாரு. ஆனால் ஒரு சில இடத்துல தேடினவங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இவராகவே தேடி போய் அநேகருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். இவரை தேடி வந்த மக்களுக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால நம்முடைய தெய்வம் தேடி வந்தாலும் அற்புதம் செய்வார், நாம் தேடி போனாலும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆகினால இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிற தெய்வமாகவும் நம்மை தேடுகிற தெய்வமாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு அருமையான ஸ்திரியை பார்க்கிறோம். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில், பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டத்தின் மத்தியில் அவங்க கர்த்தரை தேடலை. தன்னுடைய வாழ்க்கை குறித்து, தன்னுடைய நிலைமை குறித்து கண்ணீர் வடித்து, என் வாழ்க்கை போதும், இனி இந்த உலகத்தில் நான் வாழக்கூடாது, நான் மரித்தா நலமாக இருக்குன்னு சொல்லி துக்கத்தோடு துயரத்தோடு இருந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் தேடி போனார். யாருன்னு சொன்னால் நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆகார் என்கிறதான ஒரு ஸ்திரீ. இந்த ஆகார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்ப்போம்னு சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, எகிப்து தேசத்தில் ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண். இவங்க யார்? இவங்க அடிமை பெண். இவங்க எகிப்து தேசத்திலிருந்து ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவியாகிய சாராளுக்கும் பணிவிடை செய்யும்படியாய், வேலைகள் செய்யும்படியாக எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர் தான் யார்? ஆகார். வேதத்தில் யாத்திராகும் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த அடிமையினுடைய விலை பார்த்திங்கன்னா 30 வெள்ளி காசு. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவ கூட 30 வெள்ளி காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான். வசனம் சொல்லுகிறது, அடிமையின் கோலம் எடுத்தார். யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அடிமையின் கோலம் 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினால அடிமையுடைய விலை 30 வெள்ளி காசு. அப்போது இந்த அடிமையை, இந்த ஆகாரை ஒன்று ஆபிரகாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். அந்த எகிப்து தேசத்தில் ஒரு 30 வெள்ளியை செலுத்தி இந்த அடிமை பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு வேலை செய்வதற்கு, துணிகள் துவைப்பதற்கு, சமையல் செய்வதற்கு, அல்லது தன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு உதவி செய்யும்படியாய் 30 வெள்ளி காசு கொடுத்து ஒன்று அடிமையாக வாங்கியிருக்கலாம் ஆகாரம். இல்லைன்னு சொன்னால் இவர் எகிப்து தேசத்தில் தங்கியிருக்கும் போது அங்கே இருக்கிற ராஜா இவருக்கு உதவி செய்யும்படி பல அடிமைகள் இருக்கிறாங்க. அந்த அடிமையில் இந்த அடிமை பெண்ணை அனுப்புகிறேன். எப்படியோ இவருடைய வீட்டுக்கு அந்த அடிமை பெண் வந்தது. அல்லேலூயா. இப்போது ஆகார் பாருங்கள், அடிமையாக எங்கே இருக்கிறாங்க? சாராளுடைய, ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அடிமைக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரம் தர மாட்டாங்க. அடிமைனா அடிமை தான், அடிமை தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க. கொத்தடிமைகள்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பல ஆண்டுகள் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. எதுக்கு? இவங்க வாங்கின பணத்தை அந்த பிள்ளைங்க அங்கே கொத்தடிமையாக இருந்து செங்கல் சூளையிலும் பல விதமான வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கும் இருக்குது, நம்முடைய தேசத்தில் இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்குது.
அந்த அடிமை பிள்ளைகள்லாம் மீட்கும்படியாக ஒரு சில நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இதற்காக பாடுகள் பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அது இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு அடிமைன்னு சொன்னால் அந்த அடிமையுடைய வேலை என்னன்னு சொன்னால் தன்னுடைய எஜமானுக்கு அடிப்பணிந்து இருப்பது தான், தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது தான், தன் எஜமான் சொல்லுகிற வேலையை கேட்டு அதன்படி நடக்கிறது. இந்த ஆகார் யாருன்னா ஒரு அடிமை பெண். அடிமை பெண்ணாக ஆபிரகாமுடைய வீட்டில் சாராளுக்கு உதவி செய்ய முடியாது கொண்டு வரப்பட்ட பெண். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிப்போமா? 16வது அதிகாரத்தில் நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும். அல்லேலூயா. ஒருவேளை அவளால் என் வீடு, ஆமேன். இப்போ அடிமை என்னவா மாறுறாங்க? சுதந்திரவாளியாக மாறுறாங்க. அல்லேலூயா. அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஆகாரு இப்போ சுதந்திரவாளியாய் மாறுறாங்க. சுதந்திரவாளியாய் மாறுறாங்கன்னா இப்போ சாராலே சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த ஆகாரால் நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய வீடு கட்டப்படும் என்று சொல்லி. அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த அடிமையின் அந்த நுகத்தை உடைச்சி, அடிமை என்கிற அந்த கட்டை உடைச்சி, அடிமை என்கிற அந்த பேரை உடைச்சி, அடிமைன்ற அந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு இப்போ சுதந்திரவாளியாய், ஒரு எஜமாட்டியாய், இல்லை தனக்கு சமமாக தமக்கு ஈக்குவலாக உட்காரத்துக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு யாருக்கு உண்டாகுதுன்னா ஆகாருக்கு உண்டாகிறது. இப்போ பாருங்கள், ஆகார் இப்போ சுதந்திரத்தை பெற்றுட்டாங்க. சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு தகுதி வேணும்ல. நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டோம், சுதந்திரம் கொடுக்க மாட்டோம். எல்லோரும் கொடுத்துருவோமா? நம்ம வீட்டில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்த வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாரும் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய செல்ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது இருக்கட்டும், பேங்க் லாக்கராக எதுவாக இருக்கட்டும், அதனுடைய கீவேர்டோ பாஸ்வேர்டோ யாருக்குமே நம்ம சொல்ல மாட்டோம். அப்போது ஒரு இடத்துல போய் நம்ம கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அதற்கு வேண்டிய தகுதி வேணும். தகுதி இல்லாமல் யாரையுமே வைக்க மாட்டோம். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கூட தகுதி பார்க்குறார். தகுதி பார்த்து, தரத்தை பார்த்து நமக்கு உயர்வு கொடுக்குறார். நம்முடைய நிலைமை இப்போ ஆகாருக்கு பாருங்கள், ஆகார் உயர்த்தப்படுகிறாள். ஒரு அடிமை பெண் உயர்த்தப்படுகிறான்னு சொன்னால், அவள் அடிமையாக இருக்கும்போது அவள் தன்னுடைய எஜமாட்டிக்கு கீழ்ப்படிந்திருப்பா இல்லையா? தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருப்பா. தன் எஜமான் சொல்கிற வேலை, தன் எஜமாட்டி சொல்கிற வேலை, எந்த வேலையும் தட்டாமல், எந்த வேலைக்கும் எது பேசாமல், எந்த வேலைக்கும் வாக்குவாதம் பண்ணாமல், நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி சண்டைகளோ சச்சரவுகளோ பண்ணாமல் தன் எஜமாட்டிக்கு பிரியமான ஒரு ஸ்திரியாக இருந்திருப்பா. தன் எஜமாட்டி விரும்புகிற ஒரு பெண்ணாக ஆகார் இருந்திருப்பாங்க. இப்போது அந்த நல்ல குணத்தை, அந்த கீழ்ப்படுதல் உள்ள குணத்தை பார்த்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இந்த ஆகார் மாத்திரம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆகாரை போல் அநேக அடிமை பெண்கள் இருந்திருப்பாங்க, அநேக வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. அவர் சொல்கிறார், ஒரு முறை சண்டைக்கு போகும்போது அவர் வீட்டில் இந்த 318 வேலைக்காரை கூட்டு போய்ட்டு சண்டை போட்டார்னு ஒரு இடத்துல. அப்போ 318 ஒரு வீரர்களை கூட்டு போயிருந்தால் 318 பேருக்கும் மனைவிகள் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அவர் சுற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது அத்தனை பேர் இருக்கும்போது, அத்தனை வேலைக்காரர் இருக்கும்போது, ஒரு வேலைக்காரர் இல்லை, நம்ம ஆகார் மட்டும் வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகார் மாத்திரம் வேலைக்காரர் இல்லை, அநேக அடிமை பெண்கள் இருந்திருக்கலாம், அநேக வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அத்தனை பேர் மத்தியில் ஆகாரை மாத்திரம் சாரால் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் தேவன் கூட நம்முடைய அந்த குணத்தை பார்த்து, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த பற்றை பார்த்து, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் கூட நமக்கு ஒரு சில நேரங்களில் நமக்கு ஒரு சில பதவி உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சில உயர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம உயர்த்தி வைப்பார். ஏன்னா நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது, ஆரம்ப நாட்களில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட ஒரு சில உயர்வுகளை கொடுப்பார். இங்கே பாருங்கள், ஆகாருக்கு ஒரு உயர்வு கிடைக்குது. இப்போ என்ன உயர்வு கிடைக்குது? தன்னுடைய எஜமாட்டியோடு சமமாய், அல்லேலூயா, சமமாய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு. முதல்ல எஜமாட்டி சேரில் உட்காந்தாங்களா, இங்கே கீழே உட்காருவாங்க. முதல்ல எஜமாட்டி சேரில் உட்காந்தாங்க, நின்று கையை கட்டி சொல்லுங்கம்மான்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்போது
எஜமாட்டியோடு கூட சரிசமமாய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு தருணத்தை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் இப்போ பதவி வந்துடுச்சு, இப்போ உயர்வு வந்துடுச்சு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்து இருக்கிறாரு. கர்த்தர் நல்ல ஒரு உயர்வு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இவங்களுக்குள்ள வர குணத்தை பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. அழைத்து கொடுத்தால் அதால் அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு சில நேரத்திலலாம் ஒரு சிலருக்கு ஆண்டவர் உயர்வு கொடுப்பார். அந்த உயர்வு கொடுக்கும்போது நமக்கு முன்னாடிக்கிறாங்களே பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் அற்பமாக நினைக்கவே கூடாது. ஆனால் ஒரு சிலர் இப்போ நினைக்கிறாங்க, சும்மா ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிட்டா போதும், சும்மா ஒரு ஜெபம் பண்ண தெரிஞ்சிட்டா போதும், ஒரு வசனம் தெரிஞ்சிட்டா போதும், அவர்னா பிரசங்கம் பண்ணுறது, அவர்னா பாட்டு பாடுறது, அவர்னா லீட் பண்ணுறது, அவர்னா அங்கே நிற்கிறது, அவரோட எனக்கு நல்லா தெரியும், அவரெலாம் சும்மா தான், அவரோட நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், அவரோட நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களை, நம்ம உயர்த்தி வச்சவங்களை, நாம் அவங்களுக்கு உதவியாக இருந்திருப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கி நிறைய பேர் எழும்புகிறாங்க, எழும்பி பேசுகிறாங்க. ஏன்? அதுதான் வசனம் சொல்லுறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? கிருபை அளிக்கிறாராம். இப்போ ஆகார் பாருங்க, தாழ்மையாக இருந்தபோது, தாழ்வாக இருந்தபோது கர்த்தர் ஒரு நல்ல ஒரு உயர்வு கொடுத்து, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து, எகிப்து தேசத்தில் அப்பா அம்மா பேர் தெரியல, இந்த அடிமைகள்லாம் அப்பா அம்மா பேர் தெரியாது, விலாசம் தெரியாது, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்னு தெரியாது. அப்படி இருந்த, முகவரியே இல்லாமல், எந்த விதமான துணை இல்லாமல் இருந்த அந்த ஆகாருக்கு கர்த்தர் ஒரு உயர்வு கொடுத்தார். ஆனால் இப்போ ஆகார் செய்கிற வேலை என்ன தெரியுமா? யார் நமக்கு உதவி செஞ்சாங்களோ, யார் நமக்கு நன்மை செஞ்சாங்களோ, யார் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாங்களோ, அவங்களுக்கு விரோதமாக இப்போ எழும்புறாங்க. அல்லேலூயா. அவ கர்ப்பமானது கண்டபோது இப்போ யார் அற்பமாக நினைக்கிறாங்களா? சாராளை அற்பமாக எண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு சில நேரங்களில், சில வேளைகளில் நமக்கு உயர்வுகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது நமக்குள்ள தாழ்மை இருக்கணுங்க, தமக்குள்ள நன்றி உணர்வு இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு கிறிஸ்துவ மக்களும் தனக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இல்லவர்களாய் வாழணும். நம்முடைய பின்னாடி இருக்கிற வாழ்க்கை என்ன பண்ணணும்? நினச்சி பார்க்கணும். நமக்கு உதவி செய்தவர்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நன்மை செய்தவர்களை ஒரு நாளும் மறந்து போகவே கூடாதுங்க. இன்றைக்கி பாருங்கள், ஆகாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்வு கொடுத்து உயர்த்தி வச்சா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய எஜமாட்டியே அற்பமாய் என்றாங்க. அல்லேலூயா. தன் எஜமாட்டியே அற்பமாய் என்றாங்க. தன் எஜமாட்டி அற்பமாக எண்ணினபடினாலே அவங்களுக்கு நடந்த கொடுமை என்ன தெரியுமா? நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? துரத்தப்படுறாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து பாருங்க. அப்போது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம். ஆமேன். தொடர்ந்து வாசிங்க. என் அடிமை பெண்ணை உம்முடைய கையிலே கொடுத்தேன், அவள் கர்ப்பவதியா ஆனதை கண்டு என்ன பண்றா? அற்பமா எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அதற்கு ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்போது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சில நேரங்களில் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் நம்ம எப்போதும் இருக்கணும். ஆமேன். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் நம்ம இல்லாமல் போயிட்டோன்னு வச்சுங்களேன்,
கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நினைக்காம போயிட்டுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நன்மைகளை நினைக்காம போயிட்டு நம்ம இஷ்டப்படி நமக்குள்ள பெருமைகள் அகைந்தைகள் வந்துவிடும் என்று சொன்னால் நாம் துரத்தப்படுவோம். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நாம் இருக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், உயர்வு வந்தது, மேன்மை வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. யாருக்கு? அடிமைக்கு. வாய்ப்பே கிடையாது, சுதந்திரவாளியாய் வாய்ப்பே கிடையாது. ஆனால் உன்னுடைய கீழ்ப்படுதலை பார்த்து, தாழ்மையை பார்த்து கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்தார். ஆனால் அந்த உயர்வை பெருமை ஆபிரகாம் எனக்கு இனிமேல் சுதந்திரவாளி, சாரால் சுதந்திரவாளி அல்ல என்ற ஒரு பெருமை ஆகாருக்குள்ளே வந்தபடினால இப்போ துரத்தப்படுறாங்க. இப்போ பாருங்கள், வனாந்தரத்தில் போயிட்டாங்க. வனாந்தரத்தில் போய் அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் 9வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், இல்லை 7வது வசனம் வாசிங்க. இப்போ வனாந்தரத்தில் இவங்க துரத்தப்பட்டாச்சு, வீட்டை விட்டாங்க, வீட்டில் இருந்தாங்க, வீட்டில் நல்லா செல்வாக்காய் சுதந்திரமாக இருந்தாங்க. இப்போது எங்கே இருக்கிறாங்க? வனாந்தரத்தில். வீட்டில் நல்லா குழுன்னு. இப்போ இவங்க அநேகருக்கு வேலை செஞ்ச ஒரு வாய்ப்பு இருந்து இப்போ இவங்களுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா தன்னுடைய எஜமாட்டிக்கு ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தில் வந்துட்டாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் இவங்களை பார்த்து இவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கலாம், இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் சேர்ந்துருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்த ஆகார் இப்போ எங்கே இருக்கிறாங்க? வனாந்தரம். அல்லேலூயா. தண்ணி கிடையாது, அங்கே உணவு கிடையாது, அங்கே வீடு கிடையாது, எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றால். அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடங்கியிரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தெய்வம் யாரையும் சும்மா விட மாட்டார், அவர் தேடி வருகிற தெய்வம். இப்போ பாருங்கள், தன்னுடைய மாம்ச சிந்தையின்படி, மாம்ச எண்ணெயின்படி, தன்னுடைய விருப்பின்படி, தன்னுடைய இச்சையின்படி தன் வாழ்க்கையை அலங்காரமாக இருந்த வாழ்க்கை, ஆசீர்வாதமாக இருந்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. சில நேரங்களில், சில வேளைகளில் சில மனிதர்கள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட்டுடுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மையெல்லாம் அது தானாக எனக்கு வந்தது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரால் நினைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரால் தான் வரும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா, இதெல்லாம் தானாக நடக்குது என் வாழ்க்கை. இல்லை, கர்த்தர் கொடுக்கறது. நம்மை ஆசீர்வதிப்பதும் கர்த்தர், நம்ம உயர்த்துவது கர்த்தர், நம்ம மேன்மையாக வைப்பது கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பது கர்த்தர். இன்றைக்கி நம்ம நோய் இல்லாமல் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோன்னு சொன்னால் அது நம்முடைய ஆண்டவரால் தான், கர்த்தருடைய கிருபையினால தான், அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறபடினால ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம சுகத்துடனும் பலத்துடனும் பாதுகாத்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் மிகவும் வலியோடு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் பலவிதமான துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் கைவிடுகிறதில்ல. அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். இன்றைக்கி பாருங்கள், ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஆகாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு, நன்மையை கொடுத்தாரு. இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்த ஈவு. இப்போ ஆகார்னா நினச்சிட்டாங்க, இது நானே தேடிக்கினது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. இது என்னால் உண்டானது, இது எனக்கு அவங்க எங்கள் எஜமான் கொடுத்தது அப்படின்னு நினச்சிட்டாங்க.
எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்துவது கர்த்தர். வசனம் சொல்லுகிறது. இவங்க அண்ணால் சொல்கிறாங்க, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரம்படியாக செய்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கொடுப்பது கர்த்தர் தான். ஒரு சில நேரங்களில் நம்ம எவ்வளோ பிரயாசப்படுவோம், எவ்வளோ முயற்சிகள் எடுப்போம். அந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் பதில் கிடைக்காது. ஆனால் நம்ம நினைக்காத நேரத்தில், நம்ம யோசிக்காத நேரத்தில் ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். நினச்சே பார்க்காத நேரத்தில், நினைக்காத நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வார். சரி, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் யார் மூலமாக நடக்குதுங்க? இதுதாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்கவே நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடக்கவே நடக்காதுங்க. தேவனுடைய திட்டம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி வரோம் அப்படின்னா அது கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் இருக்குது. அவர் நம்ம திட்டம் பண்ணியிருக்கிறாரு, தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி, அந்த தீர்மானத்தின்படி நம்ம இங்கே வந்திருக்கிறோம், நம்ம கூடுறோம், ஆராதிக்கிறோம். இனி வருகிற நேரங்களில், இனி வருகிற நிமிடங்களில் என்ன அதுவும் அவருடைய சித்தம்தான். அல்லேலூயா. அவருடைய விருப்பம்தான். அல்லேலூயா. இதுதாங்க ஆகாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். ஆகாருக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். ஆனால் அந்த நன்மையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உதறி தள்ளினபடினால இப்போ எங்கே இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறது கிடையாது, கைவிட கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இந்த ஆபிரகாமோடு இந்த ஆகார் இருந்தபோது, ஆபிரகாம் கர்த்தரை ஆராதித்த போது அங்கங்கே போயிட்டு ஒரு பலிபீடம் கட்டுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு மனுஷன், அவரோடு கூட இருந்தபடினால இந்த ஆகாரம் ஒரு சில நேரங்களில் கர்த்தரை தொழுது கொண்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆமேன். கர்த்தரும் இந்த ஆகாருடைய தொழுதலை பார்த்துருப்பார். ஆகையினால ஆண்டுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. ஆமேன். ஒரு சில நேரங்களில் நம்முடைய மாம்ச இச்சையின்படி, நம்முடைய மாம்ச சித்தத்தின்படி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நாம் தவறாய் பயன்படுத்தும் போது, ஒரு சில நேரங்களில் மாம்சம் நமக்குள்ளே வந்து தேவனை மறந்து, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாமல், தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் தூரம் போனாலும், தேவனை மறந்து போனாலும், என் அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் நம்மை தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்ம மேலே வச்ச அன்பு, அவர் நம்ம மேலே வச்ச இரக்கம் பெருசு. அவருடைய அழைப்பும் கிருபையிலும் மாறாது. என்னைக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரோ, என்னைக்கு நீ கர்த்தரை தெரிந்து கொண்டியோ, அந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் கர்த்தர் உன் நினைவாகவே இருக்கிறவர். நம் நினைவாகவே இருக்கிற கர்த்தர், அவர் நம்மை தேடி வருகிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ துரத்தப்பட்டாச்சு. யாரு? ஆகாரு. ஆபிரகாமும் தேடி வரல, சாராலும் தேடி வரல, எந்த வேலைக்காரரும் தேடி வரல. வனாந்தரத்தில் தனிமையில் இருக்கிறாங்க. ஒரு தனிமையான வாழ்க்கை. மனிதர்களெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, யாருமே தேடி வரல. வனாந்தரத்தில் இப்போ கண்ணீரோடு இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் சோகத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கே போகுது? யாரிடத்துல போகிறது? யாரை நம்பி போகிறது? எதை நம்பி போகிறது? எனக்குன்னு சொந்த வீடு கிடையாது, எனக்குன்னு அப்பா அம்மா கிடையாது, எனக்குன்னு சொந்தங்கள் பந்தங்கள் எதுவுமே கிடையாது. நான் எங்கே போவேன்? அல்லேலூயா. தனிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிமையாக்கப்பட்ட வாழ்க்கை. வேதனையோடு வனாந்தரத்தில் அவங்க சுற்றி கொண்டு இருக்கிறாங்க, கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் போது, தம்முடைய பிள்ளைகள் வேதனை படும்போது, தம்முடைய பிள்ளைகள் வருத்தத்தின் பாதையிலே நடக்கும்போது, மன கஷ்டத்தில் இருக்கும்போது, பலவிதமான சோதனை நேரத்தில் இருக்கும்போது கர்த்தர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கைவிடாமல் தேடி வருகிற தெய்வம். இந்த உலகத்தில் யார் நம்மை தேடி வராங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கை என்னை பிடிக்கும், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் கரம் என்னை நடத்தும், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சுற்றி நீர் சூழ்ந்திருக்கிறீர், என்னை காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அல்லேலூயா. அதை தான் ஆகார் சொல்கிறாங்க. ஆதியாகமம் 16:13 ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க,
நான் நேசித்தவங்க, நான் அன்பாக இருந்தவங்க, நான் பணிவிடை செஞ்சவங்க, எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சவங்களாம் என்னை மறந்துட்டாங்க. ஏதோ நான் கோபத்தில் வீட்டை விட்டு வனாந்தரத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அவங்க என்னை தேடி வரல, யாருமே என்னை தேடி வரல. ஆனால் என்னை தேடி வந்த தெய்வம் நீர். அல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஆவார் பாருங்கள். அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று அல்லவா என்று சொல்லி என்னோடு பேசின கர்த்தருக்கு அல்லேலூயா, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. எல்ரோய், என்னை காண்பவரே. ஆமென். இந்த உலகத்தில் பாருங்க, மனிதர்கள் நம்மை பார்க்காம போகலாம். மனிதர்கள் நம்ம பாருங்க, அவங்களுக்கு செஞ்ச உதவிகளாக நம்ம நினைக்கும் போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் உதவி செஞ்சுருப்போம். ஒரு சில நேரத்தில் அவங்க நம்ம கண்டுக்கவே மாட்டோம், எதிர தான் போவோம், ஒரு சோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். நிறைய அனுபவிச்சுருக்குறேன் நான். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் இருந்திருப்பாங்க. நாம் ஜெபம் பண்ணியிருப்போம், பொருளாதாரத்தில் உதவி செஞ்சுருப்போம், அவங்களுக்கு பல சப்போர்ட்டாக இருந்திருப்போம். அப்படிப்பட்ட மக்கள் தங்களுக்கு ஒரு நிலை வந்த உடனே நம்ம எதிர போவாங்க, நம்ம முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க பார்க்காம அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும். மனிதர்கள் நம்மை பார்க்காம போகலாம். அல்லது நம்ம கண்ணீர் வடிச்சிட்டு இருப்போம். அந்த கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் ஏன் அழறன்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரு சில நேரங்களில் அவங்க ரொம்ப புலம்புவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. நான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்க மாட்டேன். அப்படியே நான் பாட்டு என்ன பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சமாச்சு அக்கறை இருக்குதா, கொஞ்சமாச்சு அக்கறை இருக்குதா, நான் இன்னும் எவ்வளோ புலம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ சூழ்நிலை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுன்னா அவ்வளோ அழ வரும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஏன் அப்படின்னு கூட, நீ எல்லாம் என்னை கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட. ஆமாம், மனிதர்கள் நம்முடைய கண்ணீர் வடிக்கிற கண்ணீரும் பார்க்க மாட்டாங்க, கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. எதுவானாலும் சரி. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் தெய்வம் நம்மை பார்க்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பார்க்கிறார். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ சோகமாக இருந்தேன்னா கர்த்தர் பார்க்குற, ஏன்பா சோகமாக இருக்கிற, ஏன்பா துக்கமாக இருக்கிற, நான் இருக்கேன்பா, நான் இருக்கிறேன், அழைத்தவர் நான், உன்னை தெரிந்து கொண்டவன் நான், உன்னை பிரித்தெடுத்தவர் நான், உனக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாய் நான் செய்வேன். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற நெருக்கங்கள், நமக்கு வருகிற துன்பங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் நம்மை மறப்பதில்லை. பல போராட்டங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் பல சூழ்நிலைகள் இருக்கலாம். என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எங்கே போகிறது, யாரை பார்க்கறது, நம்ம பலவிதமான துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கலாம். யார் நம்மை மறந்தாலும், யார் நம்மை வெறுத்தாலும் கர்த்தர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன். மனுஷர்கள் மறந்து போவான், நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆகாருக்கு பாருங்கள், கர்த்தர் தேடி வராரு, ஆகாரை தேடி வராரு. ஆனால் ஆகார் தேவனை தேடி போல. ஆகார் தேவனை தேடி, தேவனே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி தேவனை தேடி போல. ஆனால் ஆகாருடைய கஷ்டத்தை பார்க்குறார். ஏன் தெரியுமா பார்க்குறாரு? நான் முதல்ல சொன்னது போல, இவள் ஒரு நேரத்தில் கர்த்தரை தேடி இருந்திருப்பா, தேவனுடைய சமூகத்தில் இவ ஜெபித்திருப்பா, தேவனை நம்பியிருப்பா. தேவனை நம்பின ஆகாரை கர்த்தர் கைவிட நினைக்கல. யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை தேடுற பிள்ளை, கர்த்தரை தேடுற பிள்ளை, அவர் உன்னை தேடி வருவார். அவர் உன்னை தேடி வருவார். எப்போ தெரியுமா தேடி வருவார்? நீ துன்பத்தின் மத்தியில் இருக்கும்போது, துன்பத்தின் நடுவில் நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்வார். நீ கண்ணீர் வடிக்கும் போது, நீ கண்ணீரோடு இருக்கும்போது உன் கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஏமா அழற, ஏமா அழற? ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் அழுதுட்டு இருப்போம், நம்மளோட அழுகையை துடைப்பதற்கு யாருமே வரமாட்டாங்க. கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்றுக்குது,
யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். அல்லேலூயா. நம்ம யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உனக்கு ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை தேடி விசாரிக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தின் பாதையில் போகும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகாருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாரே போ போ போய் அங்கே போய் என்ன பண்ணுரு, அடங்கிரு அடங்கிரு. ஒரு சில நேரத்தில் கர்த்தர் நம்மை அமைதியாக இருக்க சொல்லுவார், கர்த்தர் நம்ம அமைதியாக இருக்க சொல்லுவார். அந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்முடைய பதவிகள் பறிக்கப்படலாம், உயர்வுகள் பறிக்கப்படலாம், வருமானங்கள் பிடுங்கப்படலாம். நமக்கே புரியாது ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் என்னை தேடி வருதுன்னு சொல்லி நமக்கே புரியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆகாருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். என்ன தெரியுமா வாக்கு கொடுக்குறாரு? உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், அந்த பிள்ளையை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் இஸ்மவேலின் சந்ததி நம்முடைய தேசத்தில், இந்த உலகத்தில் அது பெருத்து இருக்கிறது. ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அதை நிறைவேற்றுகிற தேவன், தேடி வந்து உதவி செய்கிற தேவன், நமக்கு தேடி வந்து உதவி செய்கிறவர், வாக்கு கொடுக்கிறார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை தேடுறேன்பா, நான் உன்னை தேடிகிட்டே இருக்கிறேன். ஆனால் நீ தான் என்ன பண்ண மாட்டேன்ற, என்னை தேட மாட்டேன்ற. நீ தான் என்ன பண்ண மாட்டேன்ற, தேட மாட்டேன்ற. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நம்ம மேலே அவர் நினைவாக இருக்கிறாராம். சங்கீதத்தில் வாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நினைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், நம்முடைய வேலையை நினைச்சிருக்கிறாரு, நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்பா அறிந்திருக்கிறார். அம்மா அவர் ஒரு நாள் ஒருபோதும் மறந்து போகிறவர் அல்ல, மறக்கிற தெய்வம் அல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவன். ஆகார் பாருங்க, வனாந்தர பாதையில் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, கண்ணீரின் மத்தியில் இருக்கும்போது, பலவிதமான போராட்டங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எங்கே போகிறது, யாரிடத்தில் போகிறது? எனக்குன்னு சொந்தம் கிடையாது, அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இருந்த ஒரு இடம், அந்த இடத்துல தான் நான் துரத்தப்பட்டுட்டேன். இனி நான் எங்கே போகிறது, யாரை நம்புறது? கலங்கி போன ஆகாருக்கு, வனாந்தரத்தில் வழி தெரியாமல் திகைத்த ஆகாருக்கு கர்த்தர் தேடி வந்தார். கர்த்தர் வாழ்வளிக்கிற தெய்வம், வாழ்வளிக்கிற தெய்வம். நமக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார், நமக்கு என்னென்ன வேண்டும்னு சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா இந்த உலகத்தில் எனக்கு சொந்தமே யாருமே கிடையாது ஐயா. நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரமாட்டாங்க. நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வருவாங்க. சொந்தமே கிடையாது, எனக்குன்னு சொந்தமே யாருமே கிடையாது ஐயா. அப்போ நான் சொன்னேன், உனக்குன்னு சொந்தம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரப்பா. அதை விட வேறு சொந்தம் வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? அதை விட வேறு சொந்தம் என்ன வேணும் இந்த உலகத்தில்? அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறாரே, அவர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறாரே, அவர் நமக்கு பங்காக இருக்கிறாரே. அதை தவிர இந்த உலகத்தில் வேறு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இயேசு நமக்கு இருக்கிறார், இயேசு நமக்கு இருக்கிறாரு. இந்த உலகத்தில் வேறு ஏதோ தேவையில்லை. அவர் நம்ம தேடி வருகிற தெய்வம். இன்றைக்கி அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்தில் நான் வந்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அவர் இந்த உலகத்தில் வந்தது உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படியாய், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், நீங்களும் நானும் சந்தோஷமாய் சமாதானமாக இருக்கும்படியாய், நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் களி கூர்ந்து இருக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற தேவன். இதெல்லாம் நம்ம சோர்ந்து போய், இதெல்லாம் கலங்கி போய், இதெல்லாம் இதிலேருந்து எனக்கு விடுதலை வருமா, இதிலேருந்து நான் விடுதலை பெறுவேனா,
இதிலிருந்து நான் உயிர் மிதிச்சு அடிய வேணான்னு சொல்லி நம்ம எதெல்லாம் கலங்குறோமோ இன்றைக்கி கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். அதில் இருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். அது எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அதினதின் நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். மனிதன் செஞ்சால் கூட அறகுறையாக விட்டுடுவான், பாதியில் விட்டுட்டு போயிடுவான், கொஞ்சம் வேலை செய்வான், மறந்துட்டு போயிடுவான். அப்புறம் கேட்டோம்னா ஐயோ மறந்துட்டேன், இன்னொரு நாளைக்கு வந்து சரி. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு செய்யணும்னு அது நிர்ணயம் பண்ணிட்டார்னா, அதை முடிவு பண்ணிட்டார்னா, அதை செய்து முடிக்கும் வரையுமாய் கர்த்தர் விடவே மாட்டார். அதை நேர்த்தியாய் அழகாய் உனக்காக செய்து முடிப்பார். உனக்காக வச்சிருக்கிற திட்டங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு, தேவ பிள்ளையே நான் உனக்கு இந்த காலவேளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உனக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரம்மா. ஐயா உனக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் ஒரு நாள் ஒரு நேரத்திலும் அது மாறவே மாறாது. அவர் அதை நிறைவேற்ற வரையும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை மறக்கவே மாட்டார். அதை நீ பார்ப்ப, அதை பார்த்து ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லுவ, கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவ, கர்த்தரை நீ உயர்த்துவ. இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமை, ஐயோ என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோ நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே எல்லாம் மாறும், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். நீ ஆதியில இருந்த அதே நிலைமையை அதை காட்டிலும் 2 மடங்காக 3 மடங்காக பல மடங்காக பெருக பண்ணுவேன். கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை தேடி இருக்கிற பிள்ளையே, தேவன் கொடுக்கிற வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேறும்.